இந்தியாவிலேயே இது கரண்ட் மார்க்கெட்டில் மிக அதிக விலைக்கு வாங்கும் மாநிலமாக தமிழகம் உள்ளது. ஷார்டேஜ் இருக்கு, பவர் கட் வரக்கூடாதுன்னா அந்த டயத்தில் சாயந்தரம் 4 மணிலேருந்து 9 மணிக்கு வரைக்கும் வாங்குறது ஸ்பாட் மார்க்கெட் மாதிரி இருக்கும். அதில் ஹையஸ்ட் ரேட்டுக்கு வாங்குறது. அவர்கள் அதானி குழுமத்தோடும் இன்னொன்று யாரோட பேசுகிறாங்கன்னா மேகா நிறுவனம். யார் மேகா நிறுவனம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இதில் மவுண்ட் ரோடை சுற்றி ஒரு கார் ரேசிங் நடத்தாங்க, பெத்து ரேஸ் ஒன்று நடத்தினாங்க பாருங்கள். ஸோ அதானியை வளர்த்து வருவது திமுக என்பதும் காங்கிரஸ் என்பதும் இப்பொழுது சத்தீஸ்கர் தெலுங்கானாலையும் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் வருகிறது. அதே பிஜேபியுடைய ஸ்ட்ரைக் ரேட் 70லேருந்து 85% வரும். ஸோ அவங்க 153 சீட்டில் நிற்கிறாங்க. ஸோ 90லிருந்து 110 சீட் பிஜேபி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஷிண்டே கட்சி 35லேருந்து 45 வரலாம். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கௌதம் அதானி இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 மாநிலங்களில் லஞ்சம் கொடுத்ததை மறைத்து முதலீடு திரட்டியதாக அமெரிக்கா நீதிமன்றத்தில் ஒரு குற்றச்சாட்டு பதிவாகியிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அந்த பதிவு பார்த்தீங்கன்னா அவங்க 54 பக்கத்திற்கு அங்கே கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஆரம்பத்தில் இவங்க பேரை குறிப்பிட்டிருக்காங்க. கௌதம் அதானி, அவருடைய கசின் இன்னொரு அதானி, மேலும் அவருடைய நிறுவனத்தை சேர்ந்த 3 அதிகாரிகள் பேரையும் கொடுத்துருக்காங்க, நிர்வாகிகள் பேரும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி சார்பாக இன்றைக்கி உங்களுக்கு சொல்லணும்னா நம்ம ராமநாதபுரத்தில் கமுதியில் 624 மெகாவாட் பெரிய பவர் பிளான்ட் அன்றைய நிலையில் அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சிங்கிள் இடத்துல போட்டது. அதுக்கப்புறம் குஜராத்தில் இப்போ அதை விட பெரிதாக போடுறாங்க. அந்த 2வது நிறுவனத்துக்கு 2020 மேன்பாக 250 மில்லியன் கிட்டத்தட்ட 2000 கோடி லஞ்சம் கொடுத்து நாங்கள் இப்போ கான்ட்ராக்டை எடுத்துட்டோம். இதனால அடுத்த 10 வருஷத்துக்கு எங்களுக்கு 2000 கோடி 20,000 கோடிக்கும் அதிகமாக லாபம் வரும் அப்படின்னு சொல்லி 200 மில்லியன் அளவு 175லேருந்து 200 மில்லியன் அளவுக்கு அமெரிக்காவில் அந்த நாட்டு பங்கு சந்தையில் பாண்டு வித்திருக்காரு. ஸோ இங்கே பாண்டை இது பண்ணியிருக்கிற இடத்துல எந்த நாட்டிலையும் அவங்க லஞ்சம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்குது. ஆனால் இவர்கள் இந்தியாவின் மத்திய அரசுக்கு சொந்தமான சோலார் எனர்ஜி லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்குது. அவர்கள் மூலமாக 4 மாநிலங்களில் அவங்க சொல்கிற 4 மாநிலங்கள் சத்தீஸ்கர், அதற்கு பிறகு ஒரிசா, அதற்கு பிறகு ஆந்திர பிரதேசம், 4வதாக தமிழ்நாடு. இந்த 4 ஸ்டேட்லையும் இவங்க அந்த இப்போ நீங்கள் பவர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பவரை விற்றா தான் உங்களுக்கு இது பண்ண முடியும். அது இல்லை விற்காமல் போயிட்டீங்கன்னா உங்களால் எடுக்க முடியாது. ஸோ அதை வாங்கிறதுக்கு ஆள் வேணும். அப்படிங்கிறதுக்கு அந்த கான்ட்ராக்ட் நீங்கள் ஒரு மெகாவாட் பவர் பிளான்ட் போடணும்னு சோலாருக்கு போடணும்னா கிட்டத்தட்ட 8லேருந்து 10 கோடி ரூபாய் ஆகும். சோலாருக்கு இன்னும் ஜாஸ்தி கூட இருந்தது, இப்போ குறைய ஆரம்பிச்சிருக்கு. அப்படி இருக்கிறப்ப போட்டுட்டு வாங்குறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடக்கூடாது. ஸோ அதனால போடுறது கான்ட்ராக்டை நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம், அடுத்த 20 வருஷத்துக்கு இவங்க எங்ககிட்ட வாங்குவாங்க அப்படிங்கிறதுக்கு இதுக்காக அவர் 250 மில்லியன் அதாவது 85 ரூபான்னு போட்டிங்கன்னா 2000 கோடி அப்படி கடன் லஞ்சம் கொடுத்ததாகவும் இதற்கு ஆதாரங்கள் என திரு கௌதம் அதானியும் அவருடைய கசினுடைய போனில் பேசிய விவரங்களை நாங்கள் ஒட்டு கேட்டிருக்கோம் இருக்காங்க. இப்போ இது எந்த அளவுக்கு செல்லுபடியாகும்னு எனக்கு தெரியல. 5 சார்ஜஸ் போட்டிருக்காங்க, மறைத்தது, லஞ்சம் கொடுத்தது, இந்த மாதிரி. இது ஒரு நாட்டில் பேசியதை இவங்க இது பண்ணியிருக்காங்க, எந்த மொழியில் பேசினாங்கன்னு தெரியல. இப்போ 2 நாள் நேற்றைக்கோ முந்தைய நேற்றைக்கோ ஒரு செய்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இந்தியாவிலேயே இது கரண்ட் மார்க்கெட்டில் மிக அதிக விலைக்கு வாங்கும் மாநிலமாக தமிழகம் உள்ளது. அதாவது ஷார்ட்டேஜ், பீக் ஹவரில் ஷார்ட்டேஜ் வந்துச்சுன்னா இப்போ சாதாரணமாக 4 ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் போடுவாங்க. இது சோலாராக இருந்தால், இது விண்மில்லாக இருந்தால் 6 ரூபாய் 7 ரூபா இருக்கும். ஆனால் ஷார்ட்டேஜ் இருக்குது, பவர் கட் வரக்கூடாதுன்னா அந்த டயத்தில் சாயந்தரம் 4 மணிலேருந்து 9 மணிக்கு வரைக்கும் வாங்குறது ஸ்பாட் மார்க்கெட் மாதிரி இருக்கும். அதில் ஹையஸ்ட் ரேட்டுக்கு வாங்குறது தமிழ்நாடாக இருக்கிறதுன்னு முந்தானேத்து செய்தி வருகிறது. இப்போ இந்த அதானி நிறுவனம் இப்போ இதில் அவர்கள் எப்படி நிரூபிக்க இண்டிக்மெண்ட்டுங்கிறனா எஃப்ஐஆருக்கு அடுத்த லெவல் சார்ஜ் ஷீட் போடுறது. ஸோ இப்போ இதை போட்டிருக்காங்க. இதில் இந்த 4 மாநிலங்கள் நம்ம சொன்னேன் நான். சத்தீஸ்கர் அப்பொழுது ராகுல் காந்தியின் காங்கிரஸ் கட்சியுடைய கீழே இருந்துச்சு. ஒரிசா இது பிஜு ஜனதாதள் கட்சியின் சார்பாக நவீன் பட்நாயக் கீழே இருந்துச்சு. ஆந்திர பிரதேசம் சாம்வேல் ஜெகன் ரெட்டியின் கட்சி கீழே இருந்துச்சு. தமிழகம் 2020-21 காலகட்டத்தில் இபிஎஸ் திமுகவிலும் அதற்கு பிறகாக மு க ஸ்டாலின் திமுக ஆட்சி இருக்குது. இன்னும் சொல்ல போனால்
இப்போ நம்ம திமுகவின் நம்ம ஸ்டாலின் அவர்கள் வியட்நாம்லேருந்து ஒரு மிகப்பெரிய முதலீட்டை ஈட்டிருக்கிறோம், ஈவி கம்பெனி ஒன்று தூத்துக்குடியில் வருகிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அடிக்கலும் நாட்டினாங்கன்னு நினைக்கிறேன் பிப்ரவரி 2024. வின்ஃபாஸ்ட்டுங்கிற கம்பெனி. அந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் அவர்கள் தயாரித்த வண்டிகளில் மிகப்பெரிய அளவில் பிரச்சனை இருக்குன்னு ரீகால் கம்பெனியே திவாலாகும் என்ற நிலைமையெல்லாம் இருந்து அதுலேருந்து மீண்டு வருகிறாங்க. ஆனால் அவர்களால் பணம் போட முடியலன்னு சொல்லிட்டு இன்றைய பேப்பரில் அவர்கள் அதானி குழுமத்தோடும் இன்னொன்று யாரோட பேசுகிறாங்கன்னா மேகா நிறுவனம். யார் மேகா நிறுவனம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இதில் மவுண்ட் ரோடை சுற்றி ஒரு கார் ரேசிங் நடத்தாங்க, பெத்து ரேஸ் ஒன்று நடத்தினாங்க பாருங்கள். அந்த ரேஸ் நடத்துகிற நிறுவனம் அவங்க யாருக்கு திமுகவிற்கு தேர்தல் நிதி பத்திரம் கொடுத்தவர்கள் மெகா இன்ஜினியரிங். ஸோ அந்த 2 நிறுவனத்தோடையும் சேர்ந்துக்கிட்டு நான் இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட்டை 2024 பிப்ரவரியிலேயே அவங்க ஈவி பிளான்ட்டுக்கு இங்கே அடிக்கல் நாட்டிட்டாங்க. இப்போ நம்ம இருக்கிறது நவம்பர் எண்டில் வந்துட்டோம். இது வரைக்கும் அங்கே ஒன்றும் நடக்கலை. அப்படி இருக்கிறப்ப இன்றைக்கி அதானியோடையும் மெகா இன்ஜினியரிங்கோடையும் பேசுகிறேன்றாங்க. இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போன வார செய்தி, மதுரையில் டங்ஸ்டனை எடுப்பதற்கு ஸ்டெர்லைட்டுடைய வேதாந்தா நிறுவனத்திற்கு கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டுள்ளதுன்றாங்க. இப்போ இந்த வேதாந்தாவாக இருக்கட்டும் அதானியாக இருக்கட்டும் அவர்கள் கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்கன்னா டெண்டர் போட்டு பவர் சப்ளை பண்ணுறதாக இருந்தால் மிகவும் கம்மியாக ரேட்டில் சப்ளை பண்ணணும். இல்லை இது மைனிங் செய்வதாக இருந்தால் அரசிற்கு அதிகமாக கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கணும், 1 கிலோ டங்ஸ்டனுக்கோ இல்லை இதுக்கோ. ஸோ இதெல்லாம் டெண்டர் போட்டு ஓப்பனாக நடைபெறுவது. ஸோ இப்போ இதில் அதானி மேலே இது ஒன்று தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நம்ம அரப்போர் ஜெயராமன் அவர்கள் ரொம்ப நாளாக போராட்டிட்டு இருக்கார். 2012-16 காலகட்டத்தில் குறைந்த அளவு கரண்ட் எரிசக்தி உடைய நிலக்கரியை கொடுத்து அதிக எரிசக்தி உள்ள, அதாவது புகைமிகு அனல் மிகும்பாங்க, புகை ஜாஸ்தி வரும், லிக்னைட் நம்ம சொல்கிறோம் பாருங்கள், அதுக்கு பேர் புகைமிகு நிலக்கரி. லிக்னைட்னா புகைமிகு நிலக்கரி. அதே அதிக எரிசக்தி உள்ளது, அந்த அதிக கலோரிஃபிக் வேல்யூ இருக்கிறது சப்ளை பண்ணுறேன்னு சொல்லி 3000 கோடி ரூபாய் அளவிற்கு தமிழக அரசு ஏமாற்றி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பல ஆதாரங்களோடு வெளிநாட்டில் அதே கரியை அவங்க எப்படி மலேசியாலேயோ இந்தோனேஷியாலேருந்து வாங்கினாங்க, அது எந்த ரேட்டுக்கு இந்தியாவில் சப்ளை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்ததுக்கான ஒரு முறையான ஸ்டெப் எடுக்கல. அதுலேருந்து அதானி தப்பிப்பதற்காகத்தான் தனியாக சார்ட்டர்ட் ஃப்ளைட்லேருந்து வந்து உங்களுக்கு நேரடியாக தேனாம்பேட்டையில் உள்ள முதலமைச்சர் பங்களாவில் அவரை சந்தித்து விட்டு அங்கிருந்து அவர் சூப்பர் முதலமைச்சராக உள்ள மாப்பிள்ளை சாரோடு சேர்ந்து ஈசிஆரில் அன்று அவருக்கு விருந்து கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு 4 முறை அவர்கள் சந்தித்தார்கள்னு செய்தி வருது. ஸோ அதானியை வளர்த்து வருவது திமுக என்பதும் காங்கிரஸ் என்பதும் இப்பொழுது சத்தீஸ்கர் தெலுங்கானாலையும் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் வருகிறது. இப்போ 2வது விஷயம் என்ன பார்க்கணுன்னா, நேற்றைக்கு தேர்தல் முடிஞ்சிருச்சு. இது தேர்தல் முடிந்த பிறகு அமெரிக்கா ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஸோ முந்தாடி நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தால் நிச்சயமாக அதானி என்றால் பிஜேபி என பரப்பப்படுகிறது. ஆனால் இந்த இதில் 4 மாநிலத்தில் இது எப்படி பாதிப்பு இருந்திருக்கணும். இன்னொன்று, நாளைக்கோ அல்லது இன்னும் 2 நாட்களில் பாராளுமன்றம் போக போகிறது. ஸோ பாராளுமன்றம் வந்தால் அதில் நடத்த விடக்கூடாது என்பதற்காக இது மாதிரி ஸ்பெகுலேஷன்ஸ் வரும். பட் இது அந்த மாதிரி விஷயம் அல்ல. கோர்ட்டில் போய் அவங்க தாக்கல் பண்ணியிருக்காங்கிறப்ப நிச்சயமாக ஆராய்ச்சி பண்ணணும். திரு அண்ணாமலை அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் மெட்ரோ திட்டத்துக்காக அமெரிக்காவை சேர்ந்த ஜிஇசி கம்பெனி 200 கோடி திமுக கொடுத்ததுன்னாங்க. இதுவரைக்கும் அதை விசாரிக்கலை. ஸோ இது முழுமையாக விசாரித்து உண்மை வரணும். இதுதான் நமது கோரிக்கை. மகாராஷ்டிரா தேர்தல், ஜார்க்கண்ட் தேர்தல், இப்போ 2 தேர்தலும் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போலிங் சொல்லியிருக்காங்க. மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி தான் வெற்றி பெற போகுது. ஜார்க்கண்டில் காங்கிரஸ் கூட்டணி முக்கியமான ஒரு சில 20க்கும் மேற்பட்ட தொகுதியில் பாஜக கூட்டணி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்றது தான் எக்ஸிட் போலிங்காக வந்திருக்கு. ஸோ இந்த உண்மையான ஒரிஜினல் கள நிலவரம் என்ன சார்? அது இல்லை, அதோட இன்னொரு மிக முக்கியமான நியூஸ் உங்களுக்கு சொல்லணும்னால், நேற்றைக்கு மகாராஷ்டிராவில் 22 சார்ட்டர்ட் ஃப்ளைட்டை புக் பண்ணியிருக்காங்க. எல்லா கட்சிகளும் சேர்ந்து, காங்கிரஸ் பாஜக கூட்டணி 2 கூட்டணிகளும் சேர்ந்து 22 சார்ட்டர்ட் ஃப்ளைட்டை புக் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு நாளானிலிருந்து எல்லா வேட்பாளர்களும் அங்கிருந்து அனுப்பிச்சிட்டு தோற்றவர்களே அனுப்பிச்சிருவாங்கங்கிற மாதிரி பிளான் இருக்கு. அவங்களெல்லாம் இது பண்ணிடக்கூடாது. விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் இப்போ ஹரியானா தேர்தலில் என்னமோ ஒரு மிகப்பெரிய மாற்றம், எக்ஸிட் போல்லாம் தோத்துச்சு அப்படின்னாங்க. ஹரியானாவுடைய எம்பி எலெக்ஷனில் ஆளுக்கு 5 ஜெயிச்சாங்க. காங்கிரஸ்
வாங்கிய ஓட்டை விட பிஜேபி ஒரு 0.2% கம்மியாக தான் வாங்கிச்சு. ஆனால் 5 ஜெயிச்சாங்க. ஆனால் அதை அப்படியே சட்டமன்றத்துக்கு மாற்றினீங்கன்னா பாஜக 44 ஜெயிச்சிச்சு, காங்கிரஸ் 42 ஜெயிச்சிச்சு. அதே எம்எல்ஏ தேர்தல் வந்த உடனே இந்த 44ங்கிறது 49 ஆக்கினார்கள். 47% ஓட்டு வாங்கின காங்கிரஸுக்கு 40% குறைஞ்சி போச்சு. ஸோ இது பிஜேபி 46 புள்ளி வாங்கினது 40 புள்ளி கொஞ்சம் இவங்களோட ஒரு 0.2 அதிகமாச்சு. ஸோ ரெண்டு பேருமே தங்களுடைய நாடாளுமன்ற நிலையையும் தக்க வைக்கல. ஆனால் பாஜக அது சென்ற பாராளுமன்றத்தோட அதிகமாக வாங்கியிருக்காங்க. 31% வாங்கி 2014 இப்போ உங்களுக்கு 16 17 47 ஜெயிச்சாங்க. 36 போய் திருப்பி 41 குறைஞ்சிது போன தேர்தலில். இந்த முறை 49 ஜெயிச்சிட்டாங்க. இப்போ இதே மகாராஷ்டிராவுக்கு வந்தீங்கன்னால் மொத்தம் 48 சீட்டு எம்பி சீட்டு. 48ல் 30 சீட்டை நேரடியாக ராகுல் காந்தி தலைமையிலான எம்விஏ மகா விகாஸ் அகாடிங்கிறதும் அவர்கள் கட்சியிலிருந்து ராகுல் காந்தி கட்சியிலிருந்து வெளியேறி சுயேட்சையாக பால் தாக்கரேவுடைய சிவசேனாக்கு எதிராக போட்டியிட்ட ஒரு அதிருப்தி வேட்பாளர் ஜெயிக்க 31 சீட்டு இவங்க ஜெயிச்சாங்க. 17 சீட்டு தான் பிஜேபி ஜெயிச்சது. நீங்கள் 31-17 போட்டால் ரஃப்லி 95 288ல் 95 200 கிட்ட வரணும். 195. ஆனால் நீங்கள் சட்டமன்றத்தை பிரித்து பார்த்தீங்கன்னால் இவங்க 144 என்னமோ ஜெயிச்சாங்க. 288க்கு ஜெயிக்க பாதிக்கு பாதின்னா 143 144 மகாவிகாஸ் அகாடியும் 128 இடங்களில் பிஜேபி இருந்தது. ஸோ காங்கிரஸ் ஒரு கூட்டணி ஒரு 10 சீட்டில் குறைஞ்சி பிஜேபி 10 சீட்டு ஜெயிச்சா ஈஸி. அண்ட் அதற்காக அவர்கள் மிக அதிக அளவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று எனக்கெல்லாம் பெரிய உடன்பாடு இல்லைன்னாலும் மாதம் 1000 ரூபாய் இங்கே கொடுக்குற மாதிரி அங்கே 1500 ரூபாய் லட்கி பெஹன் ஸ்கீம்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 கோடி பேருக்கு மேலாக 3 மாதங்களுக்கு மேலாக கொடுத்து வருகிறார்கள். அது ஒரு மிகப்பெரிய மாற்றம். அதற்கு அடுத்ததாக அந்த காலத்தில் அது வெயில் காலத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது வெங்காய விலை. அதாவது வெங்காயத்தை எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா விலை ஜாஸ்தி போகும். எக்ஸ்போர்ட்டை தடுத்து வச்சாங்க, மற்ற ஸ்டேட்டில் குறைஞ்சிரும். அதனால அந்த மராத்வாடா பெல்ட்டில் இருக்கிற 60 சீட்டில் கிட்டத்தட்ட பிஜேபி மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சு. ஸோ இப்போ வெங்காயத்துக்கு ஓரளவுக்கு நல்ல விலை வந்துருச்சு. ஆனால் இப்போ சோயாபீன் படுத்துதுங்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி கூட்டணி, அதாவது திமுக எங்கே போட்டி போடணுமோ அங்கே திமுக தான் போட்டி போடணும். அங்கே கொண்டு போய் மற்றவனை நிற்க வச்சா ஜெயிக்க முடியாது. அதுபோல் காங்கிரஸ் இந்த முறை 105 சீட்டில் தான் ஜெயிக்குது. நீங்கள் மகாராஷ்டிராவில் 288ல் 105 தான் நிற்குது. அதாவது உங்களுக்கு உத்தவ் தாக்கரே ஷிண்டேவோட சேர்ந்து இருந்த போது கூட அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் ஹையஸ்ட் 47% தான். 100 சீட்டில் நின்னா 47 சீட்டில் தான் நிற்பார். இப்போ இந்த முறை 95 சீட்டு வாங்கியிருக்காரு. ஸோ 95ல் அவருடைய ஸ்ட்ரைக் போட்டால் 35லேருந்து 40 சீட் தான் வரும். காங்கிரஸுடைய ஸ்ட்ரைக் ரேட் 45லேருந்து 60%. நான் சொல்கிறது வெவ்வேறு தேர்தல். ஸோ 50% வச்சுக்கிட்டா 105ல் 50. ஸோ 50 35 85. இவருடைய ஸ்ட்ரைக் ரேட் சரத் பவாருடைய ஸ்ட்ரைக் ரேட் ஒரு 25 ஜெயிக்கிறார்னு வச்சுக்கிட்டா கூட 120 சீட்டு தான் கணக்கு வருது. நான் சொல்கிறது ஆவரேஜ் ஆஃப் ஸ்ட்ரைக் ரேட்ஸ். அதே பிஜேபியுடைய ஸ்ட்ரைக் ரேட் 70லேருந்து 85% வரும். ஸோ அவங்க 153 சீட்டில் நிற்கிறாங்க. ஸோ 90லேருந்து 110 சீட் பிஜேபி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஷிண்டே கட்சி 35லேருந்து 45 வரலாம். இவரது அஜித் பவார் 7லேருந்து 15 வரணும்னு பார்க்குறாங்க. பிஜேபி கூட்டணி ஆதரவாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அஜித் பவார் இல்லாமல் இவங்க 145 ஜெயிப்பார்களா அப்படி தான் கணக்கு பார்க்குறாங்க. ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 கூட்டணியுமே எக்ஸிட் போலியோ இதையுமோ நம்பாமல் 22 சார்ட்டர்ட் பிளேனை ஆல்ரெடி அட்வான்ஸ் கொடுத்து புக் செஞ்சு வச்சுருக்காங்க. இதான் நிலைமை. நீங்கள் அடுத்தது ஜார்க்கண்ட் கேட்டீங்க. ஜார்க்கண்டில் மொத்தம் 88 சீட்டு, அங்கே 81 சீட்டு. அங்கே என்ன விஷயம்னு சொன்னால் 2 எக்ஸிட் போல்கள் நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸுக்கு எட்ஜ் கொடுக்குது. ஆனால் மீதி இந்த பக்கம் தான் கொடுக்குது. கடைசியாக போல் ஆஃப் போல் என்ற ஆவரேஜ் போட்டால் 39 சுயேட்சை 2ன்னு சொல்கிறாங்க. போன முறை இப்போ கடந்த இதில் உங்களுக்கு 3 சீட்டு தான் உங்களுக்கு ஜார்க்கண்டில் இவங்க ஜெயிச்சாங்க. ஜார்க்கண்டில் ஷிபு சோரன் அவர்கள் கைதான பிறகு அப்போது அவருடைய உறவினரை போட்டார் சீஃப் மினிஸ்டர். அவர் இப்போ விலகி போய் பிஜேபியோடு சேர்ந்துட்டார். சென்ற தேர்தலில் ஏஜேஎஸ்யூ ஆல் ஜார்க்கண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் அவங்க ஒரு 12% வாங்கினா அவங்க இப்போ பிஜேபியோடு இருக்காங்க. பிஜேபியிலிருந்து விலகி போன பாபுலால் மராண்டி இப்போ இங்கே வந்துட்டார். ஸோ பிஜேபி என்னை பொறுத்தவரை 40லேருந்து 50 சீட் வரைக்கும் வரலாம். ஆனால் இப்போ எக்ஸ்ஃபேக்டராக இவர்கள் சொல்வது என்னென்னால் ஷிபு சோரனை விட அவருடைய
அவருடைய மனைவியை களத்தில் இறக்கியிருக்காங்க. அவர்கள் மீது ஆமாம், கல்பனா சோரனுக்கு ஒரு பெரிய அட்ராக்ஷன், கூட்டம் வருகிறது. அந்த கூட்டம் ஓட்டாக மாறுமான்னு தெரியல. என்னை பொறுத்தவரை 2 இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக நண்பர்கள் ஏதோ ஒரு படம், விஜய் நடித்த படம் 3 ஹீரோ, அந்த படத்தினுடைய ஒரிஜினல் கதையை எழுதினவர் இது கதாசிரியர், நாவலாசிரியர். அவர் வந்து நேற்று சேனலில் சொல்லிட்டார், எப்பெல்லாம் இழுபறி இருக்குது, கஷ்டம் அப்படின்லாம் சூழ்நிலையை உங்களுடைய ப்ரீ போலோ எக்ஸிட் போலோ சொல்லுதலாம், அந்த தேர்தலெல்லாம் பிஜேபி ஜெயிப்பது தான் நடந்து வருகிறது, இந்த முறையும் அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனவே வாய்ப்புகள் அப்படித்தான் போகுது. என்னை பொறுத்தவரை பாஜகவிற்கு வாய்ப்பு அதிகம். இதில் ரொம்ப மகாராஷ்டிராவில் அவர்கள் கிளியர் மெஜாரிட்டி எடுப்பார்கள். இது அஜித் பவார் சேர்க்காமலாங்கிறது தான் இப்போ கேள்வி வருகிறது. இங்கே வந்து டச் அண்ட் கோலை எடுத்துருவாங்கன்னு தான் நான் நம்புகிறேன்.